ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 2011 2020 வரைக்கும் கேட்கப்பட்ட டிஎன்பிஎஸ்சி இந்தியன் பாலிட்டி இந்திய அரசமைப்போட ப்ரீவியர் கொஸ்டின்ஸாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ரீவியர் கொஸ்டின்ஸ் ஏன் பார்க்கணும் அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருக்கலாம். ஏன்னா நீங்கள் ப்ரீவியர் கொஸ்டின்ஸ் பார்த்தா மட்டும்தான் அதுலேருந்து அப்படியே கொஸ்டின்ஸ் இப்போ வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமில் கேட்கறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதுலேருந்து டேரெக்டாகவோ இன்டெரக்டாகவோ கேட்க ரொம்பவே பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ நீங்கள் இந்த ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டினை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆக்சுவல் எக்ஸாமில் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ இதை நீங்கள் ரெஃபர் பண்ணுறது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கும். ஸோ இப்போ பார்க்க போகிற இந்த ப்ரீவியர் கொஸ்டின்ஸ்க்கு நான் ஆன்சர் சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா நீங்கள் இதுக்கு ஆன்சர் சொல்கிறது மூலமாக நீங்கள் என்ன லெவலில் இருக்கீங்க, உங்களோட செல்ஃப் அனாலிசிஸை நீங்கள் செக் பண்ண முடியும். நீங்கள் செக் பண்ணால் தான் நீங்கள் எந்த பிளேஸில், எந்த கொஸ்டின்ஸில், எந்த டாப்பிக்கில் உங்களை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கன்க்ளூஷனுக்கு நீங்கள் வருவீங்க. ஸோ கொஸ்டின்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ண மூலமாக தான் உங்களுடைய அனாலிசிஸ் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ வாங்க ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கிராம பஞ்சாயத்துகளை உருவாக்குவதோடு தொடர்புடைய இந்திய அரசியலமைப்பு பகுதி எது? ஆப்ஷன் ஏ அரசியலமைப்பு சட்ட முகவரை, ஆப்ஷன் பி அடிப்படை உரிமைகள், ஆப்ஷன் சி அரசின் வழிகாட்டு நெறிமுறை கொள்கைகள், ஆப்ஷன் டி அடிப்படை கடமைகள். இதுக்கான கரெக்ட் ஆன்சரை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவில் சட்ட விதி 352 பயன்படுத்தி முதலில் தேசிய அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்ட ஆண்டு? ஆப்ஷன் ஏ 1961, ஆப்ஷன் பி 1962, ஆப்ஷன் சி 1965, ஆப்ஷன் டி 1975. இதுக்கும் மறக்காமல் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்ட எந்த ஒரு வழக்கு இந்திய அரசியலமைப்பு விதி 21 மட்டும் வாழ்வதற்கான உரிமையோடு நேரடியாக தொடர்பில்லாதது? ஆப்ஷன் ஏ ஏகே கோபாலன் எதிர் மதராஸ் மாகாணம், ஆப்ஷன் பி மேகனா காந்தி எதிர் இந்திய ஒன்றியம், ஆப்ஷன் சி எக்ஸ்பிரஸ் செய்தித்தாள்கள் எதிர் இந்திய ஒன்றியம், ஆப்ஷன் டி நடபாதை வாழ்வோர் வழக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். அரசியலமைப்பு சட்ட விதி 170 படி மாநில சட்டமன்ற உறுப்பினர்களின் உயர் எண்ணிக்கையானது? ஆப்ஷன் ஏ 500க்கு மிகாமலும் 60க்கு குறையாமலும் இருக்கலாம், ஆப்ஷன் பி 400க்கு மிகாமலும் 50க்கு குறையாமலும் இருக்கலாம், ஆப்ஷன் சி 300க்கு மிகாமலும் 40க்கு குறையாமலும் இருக்கலாம், ஆப்ஷன் டி 280க்கு மிகாமலும் 30க்கு குறையாமலும் இருக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். 1955 நிர்வாக ஊழல் கண்காணிப்பு பிரிவை உருவாக்கியது? ஆப்ஷன் ஏ வர்த்தகத்துறை அமைச்சகம், ஆப்ஷன் பி உள்துறை அமைச்சகம், ஆப்ஷன் சி வெளித்துறை அமைச்சகம், ஆப்ஷன் டி பாதுகாப்புத்துறை அமைச்சகம். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய அரசால் மத்திய மாநில உறவு சம்பந்தமாக சர்க்காரிய குழு அமைக்கப்பட்ட ஆண்டு எது? ஆப்ஷன் ஏ 1973, ஆப்ஷன் பி 1975, ஆப்ஷன் சி 1983, ஆப்ஷன் டி 1985. நெக்ஸ்ட் கொஸ்டின். பொதுநல வழக்கு பற்றி கீழ்கண்ட எந்த கூற்று உண்மை அல்ல? ஆப்ஷன் ஏ பொதுநல வழக்கை தகுந்த உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றலாம், ஆப்ஷன் பி உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கில் உள்ள ஒரு மனுவை தகுந்த உயர்நீதிமன்றத்திற்கு மாற்ற இயலாது, ஆப்ஷன் சி பொதுநல வழக்கில் உள்ள கடிதத்தை தனி ஒரு நீதிபதிக்கு அனுப்பாமல் நீதிமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும், ஆப்ஷன் டி பொதுநல வழக்கு உயர்நீதிமன்ற வரம்பின் கீழ் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த ஒரு விதி இல்லாவிட்டால் அரசியலமைப்பின் 32வது அரசியலமைப்பு விதியை தவிர வேறு ஒன்றையும் குறிப்பிட மாட்டேன், இவ்விதிதான் இந்திய அரசியலமைப்பின் ஆன்மாவாகவும் இதயமாகவும் விளங்குகிறது என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் ஏ காந்திஜி, ஆப்ஷன் பி B.R. அம்பேத்கர், ஆப்ஷன் சி ஜவஹர்லால் நேரு, ஆப்ஷன் டி M.N. ராய். நெக்ஸ்ட் கொஸ்டின். 1940 ஜம்மு காஷ்மீரின் ஆட்சியாளராக இருந்தவர் யார்? ஆப்ஷன் ஏ கரண் சிங், ஆப்ஷன் பி மகாராஜ் ஹரி சிங், ஆப்ஷன் சி ராம் ராட்டன் சிங், ஆப்ஷன் டி சரண் சிங். நெக்ஸ்ட் கொஸ்டின். பிரசவ கால பயனுறு சட்டம் இயற்றப்பட்ட வருடம்? ஆப்ஷன் ஏ 1961, ஆப்ஷன் பி 1976, ஆப்ஷன் சி 1978, ஆப்ஷன் டி 1984. நெக்ஸ்ட் கொஸ்டின். அவசர நிலை பிரகடனத்தின் போது அடிப்படை உரிமைகளை முடக்கி வைக்கும் முறையை எந்த நாட்டை பின்பற்றி நமது அரசியலமைப்பில் சேர்த்துள்ளோம்? ஆப்ஷன் ஏ இங்கிலாந்து, ஆப்ஷன் பி பிரான்ஸ், ஆப்ஷன் சி அமெரிக்க ஐக்கிய நாடுகள், ஆப்ஷன் டி ஜெர்மனி. நெக்ஸ்ட் கொஸ்டின். கோஸ்லா குழு யாருடைய இறப்பு குறித்து மறு விசாரணை செய்ய உருவாக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ சுபாஷ் சந்திர போஸ், ஆப்ஷன் பி மகாத்மா காந்தி, ஆப்ஷன் சி ராஜீவ் காந்தி, ஆப்ஷன் டி இந்திரா காந்தி. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பின் 132வது விதியில் குறிப்பிடப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ அரசியலமைப்பு தொடர்புடைய வழக்குகளில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யும் வரம்பில்லை பற்றி, ஆப்ஷன் பி உயர்நீதிமன்றங்களிலிருந்து குடிமைசார் வழக்குகளில் உச்சநீதிமன்றத்திற்கு மேல்முறையீடு செய்யும் வரம்பில்லை பற்றி, ஆப்ஷன் சி குற்ற வழக்குகளில் உயர்நீதிமன்றத்திலிருந்து உச்சநீதிமன்றத்திற்கு மேல்முறையீடு செய்யும் வரம்பில்லை பற்றி, ஆப்ஷன் டி உச்சநீதிமன்ற சிறப்பு விடுமுறை கால மேல் முறையீடு பற்றி. நெக்ஸ்ட் கொஸ்டின். குடியரசுத் தலைவர் தேர்தலில் டெல்லி மற்றும் பாண்டிச்சேரி மாநிலங்கள் பங்கேற்க வழிவகை செய்த அரசியலமைப்பு
திருத்த சட்டம் எது? ஆப்ஷன் ஏ 70வது அரசியலமைப்பு திருத்த சட்டம், ஆப்ஷன் பி 69வது அரசியலமைப்பு திருத்த சட்டம், ஆப்ஷன் சி 64வது அரசியலமைப்பு திருத்த சட்டம், ஆப்ஷன் டி 74வது அரசியலமைப்பு திருத்த சட்டம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்த கொஸ்டின்ஸ்லேருந்து உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் அதில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மூலமாக நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களோட ப்ரிப்பரேஷனில் நீங்கள் எந்த போர்ஷனில் கரெக்ட் பண்ணுங்கிற ஒரு நெசசரி உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.